குடியில ரெட்டை யானை, பாகைப்பூ, சங்க இலக்கியம் படிச்சு பாரு, படிச்சவங்கள கேட்டு பாருங்கிற பேச்சு, இது எல்லாம் பண்ணிட்டு, சனிக்கிழமை அந்த ரோட் ஷோக்கு வந்தாருங்க அந்த நடிகர். அந்த கரூர்ல 40 பேர் செத்த பிறகு, அத விட்டுட்டார். அப்புறமா செவ்வாய், வியாழன் மாறி மாறி வர்றார். இப்போ அவரு சனிக்கிழமைய அ விட்டுட்டார். இது ஏன் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த தமிழ் புத்தாண்டு புரிதல் தமிழர்களை இன வழியில ஓர்மைப்படுத்திரும். அரசியலாக அது தமிழ் தேசியத்தை அத மேம்படுத்திரும். இதுக்கு உலக மதிப்பு இருக்கு அப்படிங்கிறது எங்க தெரிஞ்சிருமோ அப்படிங்கிற அச்சத்துல, தமிழ் பகைவர்கள் செய்த வேலையாகத்தான் தெரிகிறது. இன்னை வரைக்கும். இதுல திமுக தான் இதுல குற்றவாளி. இந்த 5 ஆண்டுகள் அத பற்றி பேசாதனால, இப்படி ஒரு செயல் வருது. சீமானும் அதுல தெளிவுபடுத்தல. யாருமே தமிழ் தேசிய முன்னோடிகள், தமிழறிஞர்கள் யாரும் இதுல மக்கள தெளிவுபடுத்தவே இல்ல. எல்லாம் இருக்கட்டும், இருக்கட்டும்ங்கிறாங்க. பாவலரேறு பெருஞ்சித்திரனார் வழியில சிந்திக்கக்கூடியவர்கள் கூட இத வந்து தெளிவுபடுத்தல. குறிப்பா அந்த அருளியார், அரசேந்திரனார் போன்ற அறிஞர்கள் கூட இது பற்றி பேசல. பெருமைக்குரிய தமிழ் பல்கலைக்கழகம் அது வாய்மூடி தான் வேடிக்கை பார்த்தது. இந்த தேர்தல் முடிவு வர்ற வரைக்கும் எந்த தமிழறிஞர்களும் இதுல பேசினாங்கன்னு சொல்றதுக்கு இல்ல. அதனால இந்த முடிவுக்கு பிறகு தமிழ் தேசியம் என்றால் அது கொற்றம், அது தமிழ் புத்தாண்டுக்கானது, அது தலைநாளுக்கானது அப்படின்னு பேசக்கூடிய ஒரு இளைய அ தலைமுறை தமிழறிஞர்கள நம்ம அடையாளம் காண வேண்டிய தேவை இருக்கு அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த பதிவு. வணக்கம். இது யாம் தமிழர் செயற்களம். நான் தென்னன் மெய்மன். தேர்தல் முடிவுகள் வர இருக்கிறது. ஆ இதுல முடிவு எப்படி இருந்தாலும், இதில் தமிழ் தேசிய பார்வை என்ன? தமிழ் தேசியம் என்ன பாடுபடுகிறது? என்ன பாடுபடப் போகிறது? என்பது பற்றிய ஒரு பார்வை தான் இந்த பதிவு. ஆ இல்ல திமுக ஒரு கூட்டணி, அதிமுக ஒரு கூட்டணி. இது பழைய ஒரு வழக்கத்தோட நீட்சி தான். உண்மையிலே அவங்க கூட்டணி நான் அமைக்கல. காப்பாத்திக்கிட்டாங்க ஏதோ ஒரு வகையில. நல்ல கணிசமான ஓட்டு அவங்களுக்கு இருக்கும். அது போக மீதி ஒற்றை புள்ளியில இந்த ஆட்சி மாற்றம் செய்யணும் அப்படிங்கிற நிலை நடைமுறைக்கு வரல. அதாவது கூட்டணியே யாருடனும் இல்லைன்னு சொல்லி நின்ற சீமான் உறுதியா நின்றதுனால, கூட்டணி அமைச்சு ஆட்சியை பிடிக்கலாம் அப்படின்னு எதிர்பார்த்த அந்த புதிய நடிகர் கட்சியினால கூட்டணி அமைக்க முடியல. கூட்டணி அமைக்க முடியலைன்ன உடனே அவரும் எல்லா தொகுதியிலையும் நின்னு ஒரு அழிப்பு அரசியலை அவர் செஞ்சிருக்கிறார். செஞ்சுட்டு அவரு எதிர்பார்க்கிறார். நான் வந்து ஆட்சி அமைச்சிருவேன் அப்படின்னு எதிர்பார்க்கிறாரு. ஆனா அவரு மந்திரிச்சு விட்ட கோழி மாதிரி திரியறார். அது ஒரு போதை. அது ஒரு திரைக்கவர்ச்சியை வச்சு அதிகாரத்தை கைப்பற்றுகிற அது தவறான முயற்சி. அது அறிஞர்கள் வரவேற்க மாட்டாங்க. அது அரசமைக்கிறதுக்கு சரியான வழியும் இல்லை. அது அவங்க தான் திருத்திக்கணும். அவர் பார்த்தா எப்படி இருக்காருன்னா, அந்த ஒரு பாடல்ல வரும். "கன்னங்களா இல்லை தென்னங்களா" அப்படிங்கிற மாதிரி அவருடைய கன்னம் எல்லாம் வந்து அப்படியே பளபளன்னு மூக்குக்கு முந்தி முகாம் போடுது. என்ன அப்படி என்ன போதை உனக்கு? ம். அதிகார போதை. எல்லாம் தவறு. சும்மா குழந்தைகளையும், மத்தவங்களையும் ஏமாத்தி, நான் ஆட்சிக்கு வந்தேன், நான் ஆட்சிக்கு வந்தேன்னு, இதெல்லாம் வந்து மிட்டாய் காட்டி ஏமாத்துற மாரி இருக்கு. இந்த வேடர்கள் வந்து அ "புதல் மறைந்து வேடுவன் புழ்சிமிழ் தட்டேன்னு" சொல்ற மாதிரி, ஒரு பார்வை குருவிய வச்சு ஒலி எழுப்பி மற்ற பறவைகள பிடிக்கிற மாரி, உங்களுடைய அந்த கவர்ச்சி அப்படிங்கிற அந்த போதைய வச்சு அதிகாரத்த கைப்பற்றி தவறு செய்கிற முயற்சி. தேர்தல் ஆணையம் தடை செய்திருக்கணும்னு நல்ல முன்னாலன்னு சொல்லிட்டு வரேன். இப்பவும் அந்த முடிவு வெளியாகக்கூடிய நாள்ல எப்படி எதிர்வினைகள் இருக்கும்னு சொல்ல முடியல. அது அரசு தான் அத எதிர்கொள்ளணும். தேவைப்பட்டா இந்த முடிவு அறிவிக்கிறத தள்ளி கூட போடலாம். இவங்கள ஒரு வழி பண்ணணும். நீங்க யாருப்பான்னு கேட்டு வழி பண்ணாம இதெல்லாம் செய்யக்கூடாது. சரி, அத விட்டுருங்க. இது தமிழ் தேசிய பார்வையா? அப்படின்னா இல்ல. ஆனா அந்த அந்த நடிகன் கட்சி தொடங்கும்போது, தமிழ் தேசியம் ஒரு கண், திராவிடம் இன்னொரு கண்ணுன்னு சொன்னார். அப்படியா? சரி அப்படி இருக்கலாமான்னு பார்த்தா, இன்னைக்கு திராவிட மாடல் அரசியலாளர்கள்லாம் அத வரவேற்கல, திட்டுறாங்களே. இப்ப திராவிடத்தின் நீட்சியும் இல்ல. தமிழ் தேசியர்கள் வரவேற்கல, திட்டுறாங்களே. அப்ப தமிழ் தேசியம் இல்ல. இப்ப இந்த 2க்கு இடையில இவன் குறுக்க புகுந்து கிடா வெட்டுறான் அப்படிங்கிறது இப்பதான் தெரியுது. இதை நம்பி போனவர்களும் இருக்கிறாங்க. அதனால அ அது விரும்பத்தக்கது இல்ல.
இனி எதிர்காலத்துக்கும் அந்த மாதிரி வரக்கூடாது. சரி. அப்போ இந்த தமிழ் தேசியம் வந்து அரசமைக்கணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்புல நாம என்ன சொல்ல வரோம்னா, இந்த தீர்ப்பு வர்றதுக்கு முன்னால ஒரு பௌர்ணமி வருது. அந்த பௌர்ணமி சித்ரா பௌர்ணமியா, வைகாசி பௌர்ணமியா, அந்த பௌர்ணமி என்னைக்கு வருது? அதுக்கு வெற்றி இருக்கா? தோல்வி இருக்கா? இத பத்தி கொஞ்சம் யோசிங்க. இவர் பாருங்க கட்சி தொடங்கும்போது தமிழக வெற்றிக் கழகம்னு பேர் வச்சார். இக்கு போட விட்டுட்டார். மறந்துட்டார். அல்லது தெரியல. பிறகு சொன்ன பிறகு வச்சுக்கிட்டார். இக்கு வச்சுக்கிட்டார். ஆனா அப்பவே அவர் வெற்றி கழகம்னு வைக்காம, அந்த இத ம் வெற்று கழகம்னு வச்சிருக்கலாம். அல்லது வெறி கழகம்னு வச்சிருக்கலாம். நடைமுறையில அது அப்படித்தான் இருக்கு. சரி நாளைக்கு ஒரு குறிப்பிட்ட தொகுதியில தமிழக வெற்றி கழகம் தோல்வி அப்படின்னா, செய்தி எப்படி வரும்? தமிழக வெற்றி கழகம் தோல்வின்னு தானே வரும். அது ஏன் அப்படி ஒரு பேர வைக்கிறீங்க? வெற்றி கழகம் எப்படி தோல்வியாகும்? இது தமிழுக்கே அவமானம். தலைக்குனிவு. நீ கட்சியோட பேர நீ மாத்திறணும். இந்த மாரிலாம் பேர் வச்சுட்டு அலையக்கூடாது. சரி. திராவிடங்கிற சொல்ல தவிர்த்து தான் நீ கட்சி வச்சிருக்க. பலரும் அப்படித்தான் செஞ்சாங்க. நான் 2009க்கு பிறகு நம்ம வந்து ஒரு ஆட்சி மாற்றம் மட்டுமே பண்ணி குடுத்துட்டா எல்லாம் நடந்துரும்னு நினைக்க முடியலங்க. ஏன்னா திமுகவ மாற்றி தான் அதிமுகட்ட குடுத்தோம். அந்த அம்மா வந்து எதுவுமே செய்யல. இறந்தும் போயிட்டாங்க. அந்த கட்சியும் சிதறி போச்சு. அந்த மாரி தான் ஆகும். இதெல்லாம் வந்து தவறான பார்வை. கடைசியா அந்த சாகப்போற நேரத்துல சங்கரா சங்கரான்னு சொல்ற மாரி தான் ஐயா மணியரசன் அவர்கள் ஆ நாம் தமிழர் கட்சி, தமிழ் தேசிய கட்சி அப்படின்னு ஒரு திருவாய்மலம் தள்ளியிருக்கிறாங்க. இத கொஞ்சம் முன்னாலே சொல்லியிருக்கலாம்ல. முன்னாலே சொல்லியிருந்தா தஞ்சாவூர் தொகுதியில அவரே நின்னுருக்கலாம். இப்போ அங்க நிறுத்தியிருக்கக்கூடிய அந்த வேட்பாளர் யாருன்னு எங்களுக்கு பலருக்கு தெரிய மாட்டேங்குது. குறிப்பா தமிழறிஞர்களுக்கே தெரிய மாட்டேங்குது. யார் இந்த கிருஷ்ணகுமார். ஏன் அது ஒரு ரூ. 500 செலவு பண்ணி ஒரு தமிழ்ல பேர் வச்சிருக்க கூடாதா? இதெல்லாம் புரியல. என்னன்னு தெரியல. ஏன் இப்படி இருக்காங்க? ஏன் இப்படி அச்சப்படுறாங்கன்னு தெரியல. சரி, அதெல்லாம் போகட்டும். இந்த 4ஆம் தேதிக்கு பிறகு அமையக்கூடிய அரசு, அது எப்படி அமைஞ்சாலும் சரி. அதுல தமிழ் தேசியர்கள் ஒவ்வொரு நாளையும் நகர்த்தணும். இதுல சீமான் செய்தது வந்து நயவஞ்சகம், பச்சை துரோகம். தமிழ் புத்தாண்டு புரிதலை தலைநாளே அவர் மறைத்தது. அவருக்கு தெரியலன்னு சொல்ல முடியாது. தெரிஞ்சே மறைச்சார். மறைச்சிட்டு காரைக்குடியில போய் நின்னா எல்லாம் சரியா போகுமா? காரைக்குடி களவாணிப்பேலை ஊர். அது தெரிஞ்சுதான் போய் நின்றுக்கிறார். அவன் என்ன தீர்ப்பு எழுதி வச்சிருப்பாங்கன்னு யாருக்கும் தெரியாது. அதனால 4ஆம் தேதிக்கு பிறகு அடுத்து அமையக்கூடிய அரசு குறைஞ்சபட்சம் இன்னொரு 5 ஆண்டுகளுக்கு இந்த நாளை கையில் எடுக்கக்கூடிய ஒரு அரசியலை நகர்த்தக்கூடிய பயிற்சியை கையில் எடுங்க. குறைஞ்சபட்சம் நீங்க மாதம் என்னைக்கு பிறக்குது, பௌர்ணமி என்னைக்கு வருது, பௌர்ணமிக்கு வெற்றி தோல்வி இருக்கா, அமாவாசை என்னைக்கு வருது, 3ஆம் பிறை என்னைக்கு வருதுங்கிறத பாருங்க. இது மூட நம்பிக்கையும் கிடையாது, இது கடவுள் நம்பிக்கையும் கிடையாது. இது வானியல். இதுதான் முழுக்க முழுக்க தமிழ்ல இருக்கு. தமிழ்ல என்ன இருக்கோ அதுதான் வழிகாட்டும். அரசியலுக்கும் இது வழிகாட்டும். இது உலகம் இதை உவப்புடன் வரவேற்கும். இதுல தமிழர்கள் எதிர்கொள்ளக்கூடிய எல்லா சிக்கலும் தீரும் என்றபடியால் வரக்கூடிய 4ஆம் தேதிய அமைதியா எதிர்கொள்வோம். அதுல சில பைத்தியங்களை கொஞ்சம் முன்னக்கூட்டி கட்டுப்படுத்தி வைக்கிறதுக்கு முயற்சி செய்வோம். நன்றி.